மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சத்யா குலு குலு ஏசி ஆஃபர். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி பெண்மேடை. நான் கல்பனா வந்தாச்சு. நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம் உங்க எல்லோருக்கும் தெரியும். பெண்களுக்கான மட்டுமேயான முழுக்க ஒரு சூப்பரான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். தினந்தோறும் புதிய புதிய தலைப்புகளை கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். டெய்லியும் காலர்ஸ் வந்து பெண்கள் அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ், மனசில் இருக்க விஷயங்களை கொட்டணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த பெண்மேடை அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு, உங்களுக்காக காத்துட்ருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகம் என்ற பெயரில் பெண்கள் இன்னைக்கு எதெல்லாம் வந்து இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம், எதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அண்ட் தொடர்ந்து இப்போ பேசலாம். அண்ட் இப்போ காலர் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிற பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க. யாருங்க இந்த அழைக்கிறீங்க? மேடம் வணக்கம் மேடம். புவனேஸ்வரிமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன். என்ன ஆளை காணோம், நீங்க லைன் கிடைக்கலையா? இல்லைங்க மேடம், லைன் இது பஸ்ல போயிட்டு இருந்தேன் மதுரைக்கு அம்மா வீட்டுக்கு. அதனால சரி பஸ்ல பேச வேணாம். சூப்பர் சூப்பர். நேத்து எப்படி போச்சு நாள்? அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையா என்ஜாய் பண்ண மேடம். அம்மா மிஸ் போனோம், செம்மையா சாப்பிட்டேன் நான்வெஜ். அதான் நம்ம நிகழ்ச்சியை மறந்துட்டீங்க நீங்க. கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு போனாலே ஜாலி தான் எல்லாருக்கும் இல்ல, பெண்களுக்கு. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா? பெண்கள் நாகரிகம்ன்ற பேர்ல எதை இழந்திருக்கோம், அதை மீட்டெடுக்க என்ன செய்யணும்? அதேதான் சொல்லுங்க. அப்படிங்கும்போது பெண்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடைதான். உடையில வந்து சில பேர் வந்து மெட்ரோ சிட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் சொல்றேன், மத்தவங்க அவங்களுடைய ஸ்டேட்ல கல்ச்சர் அது வேற. நம்ம வந்து நம்ம தாவணி பாவட சட்டை சேலைன்றது ரொம்ப முக்கியம். சுடியாரம்ன்றது ஒரு கன்வீனியன்ட், ரொம்ப அடக்கமா. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி மெட்ரோ சிட்டில ஹாஃப் சாரின்ற ஒரு விஷயமே இல்ல, ரொம்ப ரேர். அது அதனால ரொம்ப எனக்கு கவலையா இருக்கு. அது அழிஞ்சு போயிடக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஆயிடக்கூடாது. அதே மாதிரி இயற்கை விஷயத்துல மழை இதுதான் மழைன்ற பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய விஷயம் வந்துருமோன்றது பயமா இருக்கு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்ன்ற கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் மழை வரும். அதே மாதிரி இருக்கிற மரத்தை பாதுகாக்கணும், வெட்டக்கூடாது. அந்த சமயத்துல இப்ப நாகரிகம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்க முறை, அதுக்கும் நம்ம போகணும். பாத்தீங்கன்னா எல்லாம் மாடலா சாப்பாடெல்லாம் நம்ம என்னென்னமோ பீஸா பர்கர் நூடுல்ஸ் அதுவும் சாப்பிடுறோம். தயவு செய்து எந்த ஒரு அந்த இதுக்கெல்லாம் போயிடாம நம்ம கேழ்வரகு 9 நவதானியங்களை சேர்த்துக்கணும் உடம்புல. எல்லாத்தையும் கலந்து ஊற வச்சு தோசை சாப்பிடலாம். இது அரிசி கேழ்வரகுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, கம்பு, சோளம், கேப்ப நாங்களாம் கிராமங்கள்ல எல்லாம் ஊற வச்சு ஆட்டி அதை விதவிதமா தோசை ஊத்தி அடை போட்டு எல்லாம் சாப்பிடுறது, அது ஹெல்தி. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியத்துல கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கடைபிடிக்க வேண்டிய மேடம். உடையும் வச்சுக்கணும். அதே மாதிரி உறவினர்களை வரவேற்பதுல வந்து நம்ம வந்து முகம் சுளிக்க கூடாது. அது கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உறவினர்கள் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா, அவங்க வந்து ஒரு எதிரியா இருந்தா கூட நம்ம சந்தோஷமா வரவேற்கணும் அப்படின்றதா நம்மளோட பாரம்பரியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. அண்ட் காலர் லைன் கட் நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் அண்ட் காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் மாலினிதேவிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கமே ரொம்ப உற்சாகத்தோட சொல்வீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான தலைப்பா கொடுத்துட்டே இருக்கு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்களோட கருத்தை பதிவு செய்யலாம். உடை ஒரு பக்கம் இருந்தா கூட அன்னாட நம்ம அந்த தலைமுடி பாத்தீங்களா, அந்த தலைமுடி விரிச்சு ஓடுறது. ஐயோ, எனக்கும் ஆப்பு வச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல. இல்ல அது நீங்க வந்து இப்ப அந்த ஒரு இதுல இருக்கறனால பரவாயில்ல. கண்டிப்பா அந்த துறை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாக்கும்போது அது கொஞ்சம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு கல்யாண வீடோ எந்த அப்பமா அந்த விரிச்சு போட்டுட்டு அது ரொம்ப உண்மையில அது ரொம்ப கஷ்டமா தெரியுது நம்மளுக்கு. அழகா காட்டிக்கணும் இல்லன்னு சொல்ல, அது அழகா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போடலாம். இல்ல குழந்தைங்க எல்லாம் அந்த கிளிப் மாதிரி மேல வைக்கிறாங்க பாரு, அது மாதிரி வச்சுக்கலாம். அது கூட அழகுதான். அத மாதிரி இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். இப்ப ஒரு துறை சார்ந்தவங்க நான் அதை தவறா சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உடைகளும் அப்படிதான், உடைகளும் அப்படிதான். நம்ம குழந்தைங்களுக்கு உடைகள் சொல்லிருந்தீங்க. மொழி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அதுவும் பாருங்க, அந்த தமிழ் கூட ஒழுங்கா பேச தெரிய மாட்டேங்குது ஒரு பக்கம். அந்த ஆங்கிலம் பேசணுங்க கட்டாயத்துல இழுக்கிற மாதிரி நம்ம இழுக்கிறோம். இப்ப என்ன கூட நான் தமிழ்ல நிறைய பேசணும் இருக்கேன். இப்ப நம்ம இதுல எல்லாம் பேசுறதுனால அந்த ஆங்கிலம் வந்துருது. அது தவிர்க்க முடியாது. அதுக்காக அதையே குட் மார்னிங்
ஆண்டி அங்கிள் அதோட அழகா அம்மா கூட மம்மி டேடி தான் பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்க வீட்டுல எல்லாம் எங்க பிள்ளைங்க அழகா தமிழ் தான் பேசுவாங்க. மாமா அத்தை நம்ம சொல்லி கொடுக்க விதம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து அங்கிள் ஆன்டின்றது தான் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. மாமா அத்தைன்ற ஒரு விஷயமே இல்ல இன்னைக்கு. கண்டிப்பா தெரியாதவங்க கூட அக்கா அண்ணன் கூட கரெக்ட் 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 அத மாதிரி பேசிக்கலாம். சில உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா உறவையே மாத்தி சொல்ற அளவுக்குலாம் கூட இருக்கு. ஓகே, நாகரிகம்ன்ற பேர்ல. ஓகே ஓகே, எனிவே ரொம்ப நன்றிமா கால் பண்ணி பேசினதுக்கு. ரொம்ப அழகான ஒரு பதிவை வந்து பதிய வச்சிருந்தீங்க. தேங்க்யூ so much. அண்ட் நேத்து நம்ம வந்து இப்ப நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. மேடம் வணக்கம் மேடம், புவனேஸ்வரி தான் பேசுறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மேடம். வணக்கம். கட்டாயிச்சு. அதாவது மொழி வந்து ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ். ஹலோ, ஓகே, காலர் லைனில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைமும் வந்தாங்க, பட் தொடர்ந்து பேச முடியல. நான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஆக்சுவலி நான் நேற்று வந்து சாதனை பெண்மணி, மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இந்து, ஓட்டப்பந்தயத்தில் சாதனை படைத்த இந்து அவர்களை பற்றி தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் நேரம் கம்மியாக இருந்தனால நிறைய விஷயங்கள் உங்களால் பகிர்ந்துக்க முடியல உங்களோட. அண்ட் அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு, அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி வந்து ஒரு 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவங்க வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பங்கெடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான என்ன சொல்கிறது, ஓட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அதிகமான ஒரு காம்படிஷன், ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பாதி வழியிலேயே அவங்க போகும்போது எல்லாரும் ஓடுறதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. நம்ம எப்படி இதில் வின் பண்ண போகிறோம், கண்டிப்பாக இதில் எப்படியாவது நம்ம வின் பண்ணி முதல் பரிசு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஓடி ஆக்சுவலி தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம், கனகா பேசுறேன். கனகம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா சௌக்கியம். சொல்லுங்க, டிஃபன் என்ன ஆச்சா? மார்னிங் எல்லாம் ஆச்சு. ஓகே, சொல்லுங்க, நம்ம ஷோட தலைப்பு கவனிச்சிங்களா? கவனிச்சேன். சொல்லுங்க உங்களோட கருத்து. இந்த காலத்துல வந்து பெண்களுக்கு அச்சம் வந்து வேண்டாம்னா பாரதி வந்து நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பெண்மணியுமா தான் இருக்க சொன்னாரு. ஆனா எதுக்கு அச்சம்? எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல ஒரு நாணம் இருக்கணும். அந்த நாணமே பாருங்க, கல்யாண வீட்டுல எந்த பொண்ணுனாலும் அந்த 70ஸ்ல இருந்த மாதிரி ஒரு வெக்கமே இல்ல. ஆனா இது வந்து ஒரு ஹெல்தியான விஷயம் கூட சொல்லலாம்ல கொஞ்சம். எனக்கு வந்து அந்த கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு வெக்கத்தோட இருக்கிறத பாக்க. கல்யாண பொண்ணு சொல்றீங்களா நீங்க? ஓகே 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 சொல்றீங்களா? நான் புரிஞ்சுக்கிட்டது இல்ல, நான் அந்த நாணத்தை சொல்றேன். ஓகே 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 அந்த நாணமே இப்ப எந்த பொண்ணுட்டையும் இல்ல. இல்ல இல்ல. அது போல அந்த வாசனை கூடிய மலர்கள் வச்சுக்கிறதும் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு எல்லாம் பொண்ணுக்கு ஜடையெல்லாம் தச்சு விடுவாங்க. இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியலா மாறி போச்சு. அப்புறம் நம்ம இப்ப வந்து சொந்தங்களை வந்து இந்த நாகரிக உலகத்துல இழந்துட்டோம். எல்லாம் வந்து இப்ப அயல்நாடு போறாங்க, வெளி மாநிலத்துக்கு போய் வேலைக்கு இதுக்குன்னு குடும்பத்தோட இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோமா அப்படின்ற ஒரு நிலைமை எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். கூட இருக்கிறத வந்து தவிர்க்கிறாங்க. கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப சொந்தங்கள் வட்டம் வந்து சிறுத்திடுது. கரெக்ட் கரெக்ட். அந்த பிள்ளைகளுக்கும் அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கும் தொடர்பு இல்ல, இது தெரியல, இம்பார்ட்டன்ஸும் தெரியல, இவங்க இந்த உறவுனே தெரியல. கரெக்ட் கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி தான் உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உறவுல ஒரு மாமா அத்தை அப்படின்ற உறவு வந்து இப்ப வேற மாதிரியான நாகரிகம் அப்படின்ற பெயர்ல வந்து இப்ப இங்கிலீஷ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களோட பதிவு செஞ்சிருந்தாங்க. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பெருங்குடியில இருந்து பேசுறேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பெருங்குடி. உங்க பேர் சொல்லாமே. நதியா, எப்படி இருக்கீங்க? ஆய் நதியா, அந்த டிவியை பார்க்க கூடாது, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே மேம். ஓகே, அப்படியே திரும்பிடுங்க பார்க்கலாம், அந்த பக்கமே திரும்ப கூடாது. என்ன பண்றீங்க நதியா? டிவி பேசுறது கேக்குதா பாக்குறேன். என்னப்பா? ஹலோ. ஓகே மேம். சரி ஓகே நதியா, அப்படியே டர்ன் பண்ணிடுங்க, பார்க்காதீங்க. என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? இல்ல மேம், வர்க் பண்றேன். வர்க்கிங். சரி ஓகே, நம்ம ஷோட தலைப்பு பாத்தீங்களா இன்னைக்கு? இல்ல மேம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல, ஃப்ரீயா விட்டுருங்க, நான் என்னன்றதை சொல்றேன். நாகரிகம் என்ற பெயரில் இன்னைக்கு பெண்கள் எதெல்லாம் இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மொழி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் காலர் கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கால் பண்ணுங்க. அண்ட் ஆக்சுவலி நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒரு
சாதனை பெண்மணி ஓட்டப்பந்தயத்தில் சாதனை படைத்த இந்து பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்க ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வழியில் வந்து கல் அவங்களுக்கு 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் திடீர்னு ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு கல் வந்து பார்க்காம விட்டுட்டாங்க. அதில் வந்து அடிபட்டு அவங்க கால் வந்து அடிபட்டு ரத்தம் பயங்கரமாக வந்து சொட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தாங்கவே முடியாத ஒரு வழியில் அவங்க துடிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட எப்படியாவது ஓடி இந்த பந்தயத்தில் நம்ம ஜெயிச்சு நம்ம முதல் பரிசு வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தில் அந்த ரத்தத்தையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தோடையே அப்படியே ஓடிட்டு அந்த வலியும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஓடி அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்கள் நகை வாங்குறீங்க. அது சரியான விலையான்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலையோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். உங்கள் வானவில் டிவி இப்பொழுது ஆண்ட்ராய்டு மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். மரம் செய்ய விரும்பு. சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களமிறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8301890000. உப்பும் மிளகும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள். ருச்சி மேஜிக் பிக்கல்ஸ் வழங்கும் உப்பும் மிளகும். ஹாய், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண்மேடை, பெண்களுக்கான மட்டுமேயான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகம் என்ற பெயரில் பெண்கள் எதெல்லாம் இழந்திருக்காங்க, எதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதுதான் உங்களோட கருத்தாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பெண்கள் கால் பண்ணிட்டு. அண்ட் சாதனை படைத்த மாற்றுத்திறனாளி அவர்கள், ஓட்டப்பந்தயத்தில் சாதனை படைத்த மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இந்து பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்ற பிறகு பார்த்திங்கன்னா அவங்க 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படிக்கும் போது படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் ஆக்சுவலி ஓட்டப்பந்தயத்துலையும் நிறைய பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 11ஆம் அதான் 11th படிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி படிச்சுட்டே இருக்கும் போது நிறைய படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் சொல்கிறவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ கால் லைனில் வெயிட்டிங், பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க. யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. செந்தாமரையா? செந்தமிழ். ஆஹா, என்ன அழகான ஒரு பேர். எப்படி இருக்கீங்க? சரிப்பா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க மொபைல்ல இருந்து பேசுனீங்கன்னா சிக்னல் இருக்க இடமா வந்துருங்க. செந்தமிழ். ஆஹா, அந்த டிவி வால்யூம் சுத்தமா கம்மி பண்ணிடுங்க பார்க்கலாம். மியூட்ல வச்சிடுங்க. சொல்லுங்க செந்தமிழ், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? டி நகர். எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நலமா? ஓகே, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நம்ம ஷோட தலைப்பு இன்னைக்கு பாத்தீங்களா? ஓகே, நீங்க கொஞ்சம் சிக்னல் இருக்க இடமா வந்துருங்கப்பா ப்ளீஸ். செந்தமிழ். ஓகே, லைன்ல வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு அண்ட் பேச முடியல. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் ஆஷா பேசுறேன், சென்னையில இருந்து. ஆஷா, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் மேம். அண்ட் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்காங்க. எங்க மாமியார் டிவி பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லுங்களேன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? கேட்டதா சொல்லுங்க அவங்கள. ஓகேவா? அவங்களுக்கு தான் வணக்கம் வச்சேன். ஓகே ஓகே. அண்ட் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க அம்மா. ஓகேவா? நம்ம ஷோட தலைப்பு பாத்தீங்களா இன்னைக்கு? பார்த்தேன் மேம். சொல்லுங்க உங்களோட கருத்து. இப்ப இருக்கிற பெண்மணிங்க என்ன அப்படின்னா பொறுமையை தான் எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாகரிகம் அப்படின்ற ஒரு பேர்ல பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இழந்துட்டாங்க. எல்லாரும் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ஃபாஸ்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம். ஓகே ஓகே. போன்ல இருக்கிறது, பிஸியா இருக்கிறதுனால ஓகே, அந்த டிரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அவங்க பொறுமை எல்லாமே எழுந்துட்டு இப்போ மிஷன் லைஃபா இருக்கு அவங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனிவே ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நாகரிகம் அப்படின்ற பேரில் ஒரு ஃபாஸ்ட் லைஃப் எனக்கு வந்து பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, மிஷன் லைஃப் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஆக்சுவலி வந்து மிஷன் லைஃப் அப்படின்றது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் லைஃப் இருக்கிறதுன்றது தவிர்க்க முடியாத இன்றைக்கி ஒரு சூழ்நிலையாக மாறிட்டுருக்கு. ஆனால் உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க, அதுதான் முக்கியம். அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்து ஓட்டப்பந்தயத்தில் சாதனை படைத்த இந்து அவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளியாக இருந்து சாதனை படைத்த பெண்மணியை பற்றி தான். ஆக்சுவலாக 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, விளையாட்டுத்துறையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் 11th வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால முழுக்க அந்த படிப்புக்காகவே மட்டுமே ஆன ஒரு ஈடுபாடு செலுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருந்திருக்கு. பட் ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் விளையாட்டுத்துறையிலையும் நம்ம எப்படியாவது விடாமுயற்சியோட ஏதாவது நம்ம லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் போது பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையிலும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் உடற்பயிற்சி, ஒரு விளையாட்டுத்துறையில் உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உடற்பயிற்சி மையத்துக்கு போய் உடற்பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அமையலைன்னு சொல்லலாம். அதனால் ஒரு உடற்பயிற்சி மையத்துக்கு போய் ஒரு உடற்பயிற்சி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாதனால அவங்களோட ட்ரைனர், ஆக்சுவலி பயிற்சியாளர் அவர் நடராஜன் அப்படின்றவர் வந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்காரு. வேளச்சேரியில் இருக்கிற ஒரு உடற்பயிற்சி மையத்தில் ஃப்ரீயாகவே இவங்க வந்து உடற்பயிற்சி செய்கிற அளவுக்கு அவர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு பயிற்சியாளர் நடராஜனோட பங்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், என்ன சாதனை நீங்கள் வந்து உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு நான் தங்கம் வெல்லணும், இந்தியா சார்பில் தங்கம் வெல்லணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே லட்சியம். அதுவும் மாற்றுத்திறனாளியாக இருந்து ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்துட்டு நான் முதல் பரிசு வாங்கணும் அப்படின்றது தான் என் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் இப்போ எனக்கு 17 வயசு இருக்கிறதுனால இந்த ஒலிம்பிக்கில் என்னால் கலந்துக்க முடியல. ஆனால் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் கண்டிப்பாக நான் தங்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன் ஓட்டப்பந்தயத்தில் அப்படின்றது ஒரு சவாலாக எடுத்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதோடு சேர்ந்து ஆக்சுவலி வந்து அவங்க என்ன சொல்கிறது, லைஃப்பில் நினச்ச ஒரு கனவு இன்றைக்கு வரைக்கும் நனவாகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், எனக்கு வெளிநாட்டில் போய் சர்வதேச அளவில் விளையாட்டில் போட்டி, ஓட்டப்பந்தய போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய என்ன சொல்கிறது தங்கம் வெல்லணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பட் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கனவாகவே இருக்க தவிர அது ஒன்றும் நிறைவாகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயம், பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லாதனால என்னால் வெளிநாட்டுக்கு போய் அந்த அளவுக்கு சர்வதேச போட்டிகளில் கலந்துக்க முடியல. அது வந்து வாய்ப்பு ஏற்பட்டது அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து போகிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, ஒரு போட்டியில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. பட் ஆனாலும் பொருளாதாரம் சரியாக சூழ்நிலை இல்லாதனால என்னால் அதெல்லாம் கலந்துக்க முடியல அப்படின்றது ஒரு வருத்தமாக இன்றைக்கி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல நிறுவனம் வந்து ஒரு ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசை வந்து என்னோடய லைஃப்பில் நிறைவேறும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் கடைசியாக கேட்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், சில மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது வீட்லேயே முடங்கி இருப்பாங்க, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை சில பேருக்கு இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நானும் தான் மாற்றுத்திறனாளியாக இருந்து என்னாலையும் சாதிக்க முடியும் அந்த வெறி என் மனசுக்குள்ளே இருந்ததுனால தான் அதை வெளியில் கொண்டு வந்து இந்த ஓட்டப்பந்தய
ஆரோக்கியத்தில் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இன்னும் இந்த பயணம் தொடரும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜாக அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான பெண்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு படிக்கும் போதும் சரி ஒரு தனி ஒரு ஊக்கம் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களே இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வீட்டில் இருந்து நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கலாம். இந்த மாதிரியான பெண்களை பார்க்கும்போது நமக்கு இந்த கண்டிப்பாக இந்த தூண்டுதுன்னு சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்க நகை வாங்குறீங்க. அது சரியான விலையான்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலையோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். மனிதனு ஒரு முழுமையான உயிரை வாழ்றதுக்கு அடிப்படை யோக விஞ்ஞானம். இந்த யோகத்துக்கு மூலம் ஆதியோகி. வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வில் ஓர் அங்கமாக சத்குரு உங்களை அழைக்கிறார். இப்படி அடிப்பீங்கன்னு முதல்லயே சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். என்னடா அப்படி பாக்குற? இந்த படவை உங்களுக்கு தாமா நல்லா இருக்கு. அவங்க அமைதியா வாழ்றதுக்காக இந்த பம்பாயை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு போய் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். விஜயகாந்த், ஜெய்சங்கர், KR விஜயா, மாதுரி மற்றும் பலர் நடித்த அன்னையன் தெய்வம் இன்று மதியம் 1 மணிக்கு கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. சத்யா குலு குலு ஏசி ஆஃபர். ஏன் அப்பா எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால நிச்சயமா என் அப்பாவோட அன்பை உங்களால அடைய முடியாது. பெற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவும் அவங்க நல்லதுக்காகவும் யோசிக்கிறது சுயநலம்னா உலகத்திலே மிகப்பெரிய சுயநலக்காரி நானா தான் இருப்பேன். நீ தான் பழைய உறவுகளை மறந்துட்டு புது உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு என் முன்னாடி உன் கண்கள் தரைய பாக்குதுன்னா உன் மனசுல காதல் இருக்கு. எங்க அம்மாவோட சம்மதம் அனிதாவோட சம்மதமா மாற வாய்ப்பு இருக்கு. பாட்டியோட சம்மதமா? அது அந்த ஆண்டவனாலதான் வாங்க முடியும். பெரியம்மாக்கும் என் அப்பாக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் இங்க இருந்து போறேன். சித்தப்பா இல்ல சித்தப்பா, நீங்க எங்கேயும் போக கூடாது. மறுபடியும் சந்துரு வீட்டை விட்டு போக காரணம் என்ன? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. தீர்க்க சுமங்கலி இணைந்து வழங்குவது டேஸ்ட்ல நம்பர் 1 ருச்சி மேஜிக் பிக்கல். மக்கள் மனதிலும் நம்பர் 1. உங்கள் வானவில் டிவி இப்பொழுது ஆண்ட்ராய்டு மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். மரம் செய்ய விரும்பு. சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களமிறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8301890000. வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண்மேடை, பெண்களுக்கான மட்டுமேயான ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பை என்ன எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகம் என்ற பெயரில் பெண்கள் எதெல்லாம் இழந்திருக்காங்க, எதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுதான் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, உணவு சார்ந்த விஷயங்கள், ஆடை உடைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் மொழி, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மொழி இன்னைக்கு அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா, தமிழ் மொழி அப்படின்றது வந்து நம்மளோட தாய்மொழி, ஒரு தொன்மையான ஒரு மொழின்னு சொல்லலாம். சில இந்த அறிஞர்கள், அப்புறம் தமிழ் ஆர்வலர்கள், அப்புறம் கவிஞர்கள் கிட்டலாம் கேட்டிருந்தோன்னா, தமிழில் சொல்லாத விஷயங்கள் அப்படின்றதே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் கவிஞர்கள் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஆக்சுவலி அவங்கள என்ன ரசனையாக சில விஷயங்கள் கவிதைகளாக எழுதும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் மொழி வந்து ஒரு சிறந்த மொழி, தன்னுடைய உணர்வுகளை ஈஸியாக தமிழ் மொழியில் வந்து நம்மளால் கன்வே பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, வைரமுத்து அவர்களோட பையன் கார்கி அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் கூட சொல்லலாம். தமிழ் மொழி எனக்கு பிடித்தமான ஒரு மொழி, தமிழில் வந்து ஒரு விஷயத்தை உணர்வுகளை ஈஸியாக நம்மளால் வந்து கன்வே பண்ணி மக்களுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்த ஒரு விஷயம் எனக்கு நினைவு வந்து அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இப்போ காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் மேடம். வணக்கம். செந்தமிழ் செல்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப அழகான பேர். அண்ட் இன்னைக்கு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேரும் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பெயர் கூட நம்ம சொல்லலாம், இந்த நாகரிகம் அப்படின்ற பெயர்ல இன்னைக்கு தமிழ் பெயர் எல்லாமே போய் இன்னைக்கு மாடர்னான ஒரு பெயர்கள்லாம் இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம, இல்ல? ஆமா மேடம், ஆமா. உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. என்னோட கருத்து என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து அந்த மஞ்சள் பாரம்பரியம் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் மேடம். கரெக்ட். அந்த மஞ்சள் வந்து முகத்துல தேய்ச்ச என்னோட உடம்பு எல்லாம் வந்து பிளாக்கா தான் இருக்கும், பயங்கர பிளாக்கா இருக்குது ஆனா இருக்கும். ஆனா என் முகம் மட்டும் ஷைனிங்கா இருக்கும். ஏன்னு கேட்டா அது மஞ்சள். ஆமா மேடம், நம்ம மஞ்சளே போட்டுனா ஒரு பிம்பிள்ஸ் கூட வராது. நம்ம ஆக்சுவலி வந்து நிறைய பேர் ஃபேர்னஸ் கிடைக்கணும், வெள்ளையா ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு நிறைய கிரீம்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி மருத்துவ குணம் வந்து நம்ம மஞ்சளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மஞ்சள் போடும் போது முகத்தோட டெக்ஸ்டர் வெள்ளை நிறம் அப்படின்றது வரும் அப்படின்ற ஒரு இருக்கு. ஆக்சுவலி அது உண்மை, நீங்க சொல்ற மாதிரி முகம் வந்து ஷைனிங்கா இருக்கும், வெள்ளையா ஆகணும் அப்படின்னா மஞ்சள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து மறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். ஆமா மேடம், தொடர்ந்து போட்டாலே அது எந்த பிம்பிள்ஸ்க்கும் எந்த கிருமிக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அதை தேடி நம்ம டாக்டர் போக வேண்டாம். ஓகே மா, எனவே ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர் செந்தமிழ், ரொம்ப அழகான ஒரு கருத்தையும் அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. செந்தமிழ் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் டைமா போட்டேன், டக்குன்னு கிடைச்சிச்சு, எனக்கு ஒண்ணும் புரியல. நோ ப்ராப்ளம். உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் பேசுவோம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு தலைப்பு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகரீகம் அப்படின்ற பெயரில் பெண்கள் எதெல்லாம் இழந்திருக்காங்க, எதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அது கூட மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் லைஃப்பில் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்கூலில் போய் இன்னைக்கு வந்து சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 பசங்களுக்கு ஒரு மாடர்னாக பேர் வைக்கும்போது சில குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் பெயர் எதாவது வச்சுன்னா அந்த குழந்தைகள் கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் கூட இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாகரீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த தமிழ் பெயர்கள் அப்படின்னு மறைஞ்சு போய் நிறைய என்ன சொல்கிறது மாற்றங்களாக நிறைய மாடர்ன் பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உணவு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உணவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கு. பாரம்பரிய உணவுகள் அப்படின்றது வந்து மாறி போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிஸ்ஸா, பர்கர், நூடுல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பதிவாக சொல்லியிருந்தாங்க. உடை அப்படின்னு பார்க்கும்போது உடைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கல்யாண பெண்ணுக்கு அந்த வெக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காலத்தில் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக ஜோவியலாக பயங்கரமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. வெக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை இன்னைக்கு வந்து அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில கல்யாண வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த என்ன சொல்கிறது நாகரீகம் அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்களை பார்த்தோன்னே ஒரு வணங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சில பேருக்கு காலில் தொட்டு அப்படியே கும்பிடுவாங்க, ஒரு பிளெஸ்ஸிங் வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இது கொஞ்சம் மாடர்ன் லைஃப்பில் இன்றைக்கி எல்லாரும் இளைஞர்கள் போகிறதுனால பார்த்திங்கன்னா மாடர்ன் லைஃப்பில் இருந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலில் விழுந்து பிளெஸ்ஸிங் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். அண்ட் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் மொழி நான் சொல்லியிருந்தேன்.
இன்னைக்கு இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாகரீகமாக இருக்கணும், தன்னை வந்து ஒரு பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மொழி சில இளைஞர்கள்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா இடத்துலையும் தமிழ் தெரிஞ்சாலும் அதை ஆங்கிலத்திலேயே சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து நான் நினைக்கிறேன். அண்ட் காலர்ஸும் அதுதான் அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க இன்னைக்கு. அண்ட் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தலைப்புக்கு நிறைய விஷயங்கள் உணர்வுபூர்வமாக பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசலாம், தினந்தோறும் கால் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெண் மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் லலிதா ஜுவல்லரி, சத்யா குலு குலு ஏசி ஆஃபர்.